ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இந்த யூனிஃபார்மை பாருங்கள். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு இந்த நம்ம ஊரில் வந்து கொட்டடிக்க வருவாங்க தெரியுமா, அந்த ட்ரம் செட் அடிக்க வருவாங்க முன்னாடி. ஸோ அவங்க போடி யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ கிடச்சது, புதுசாக கிடச்சது. ஸோ இப்போ நாங்கள் வந்து டியூட்டி கிளம்பிடுச்சு காலையிலேயே. ஸோ என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இவர் நம்ம ரூம் பார்ட்னர் அர்மான். ஸோ இப்போ நாங்கள் வந்து டியூட்டி கிளம்பியாச்சு. காலையிலேயே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி, ஃப்ரெஷ் மார்னிங் இன்றைக்கி. போன வருஷம் இதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் நடந்துகிட்டு இருந்து, நான் வந்து புதுசு ட்ரைனிங் நடந்துகிட்டு இருந்து இப்போ வந்து 1 இயர் முடிஞ்சு நம்ம வந்து சீனியர் ஸ்டாஃப் ஆகிட்டோம். இப்போ வந்து டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கூட தீபக் இன்னைக்கு இவனுக்கு வந்து பிறந்த நாள். ஆனால் ஒரு முட்டாசி எதுவுமே தரல. காலையில் வந்து ஒரு ஆப்பில் கட் பண்ணி தந்துட்டு இதுதான் பர்த்டே. ஸோ எல்லாருமே வந்து அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கள். காலையிலே இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஆப்பிள் கிடச்சிருக்கு. ஸோ ஆப்பிளை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து டியூட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என் கூட பார்ட்னர் இவன் தான். என்ன அப்படின்னா நானும் அவனும் சேம் நம்பர். அவன் வந்து 7706, நான் வந்து 7707. ஸோ என்னோட டியூட்டி வந்து சேர்ந்து தான் வரும். இனி கேங்கு பிரித்த பிறகு சிலப்போ மாறும். வேலை தொடங்க கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா லூடோ விளையாட போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. கிரேன் ரெடி, ஹூக் ரெடி, எல்லாமே ரெடி. ஆனால் சாதனம் தான், கார்கோ வரல. வந்தோடனே லோடிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொஞ்சம் லூடோ விளையாட போகிறோம். லூடோ வந்து ஒரு மேட்ச் தான் விளையாடணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து லூடோ அந்த அளவுக்கு விளையாட தெரியாது. அவன் தான் வின் பண்ணான் லூடோவில். எங்களுக்கு இன்றைக்கி டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டா லோடிங், வீட் ஃப்ளார். ஸோ வீட் ஃப்ளார் இன்னும் வரல. அது வந்ததுக்கப்புறம் தான் எங்களோட டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இப்படி சும்மா இருக்கிறது எங்கள் வேலை. ப்ளீஸ் சைலண்ட் அண்ட் யுவர் ஒர்க். யூ ஸ்மோக்கிங், யூ ஸ்மோக். நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா வீட் ஃப்ளார் வருதுன்னு. ஆனால் வீட் ஃப்ளார் வரல, எண்ணெய் ஆயில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆயில் வந்து லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் மோர். ஆல்ரெடி கேமரா செக், கம்பெனி கேமரா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து குக்கிங் ஆயில். இப்போ நாங்கள் இதை தான் வந்து லோடு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு வண்டி ஃபுல்லாக இந்த லாஞ்சுக்குள்ளாடி லோடு பண்ண வேண்டும். ஒரு வண்டி ஆயில் முடியலை, கொஞ்சம் மீதி இருக்குது. அடுத்து ஒரு வண்டி ஆயில் வந்திருக்குது. மொத்தம் 2 வண்டி ஆயில் உள்ளாடி வந்து லோடு பண்ணணும். இப்போ டைம் வந்து ஒரு 11:15 ஆச்சு. ஸோ இப்போ வந்து அந்த 2 வண்டி ஆயில் லோடு பண்ணி முடிஞ்சு. இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா கடந்து உறங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:45 ஆச்சு, லஞ்ச் பிரேக். ஸோ இப்போ நாங்கள் வந்து கேண்டீனுக்கு சாப்பிட போகிறோம். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட போயிருந்தோம். அப்போ ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ செம்ம டேஸ்ட். கேசரி தான். ஆனால் கேசரியிலையும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேசரி, ரவா கேசரி. இதில் வந்து நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய நெய் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கேசரி. நான் ஏற்கனவே வந்து 1 கப்பு அங்கிட்டு சாப்பிட்டேன். இப்போ இது வந்து அடுத்த 1 கப்பு எடுத்து கொண்டு வந்துருக்கேன். இதுலேயும் பிரேக் டைமில் சாப்பிட கொண்டு வந்துருக்கேன். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நோ ஸ்மோக்கிங். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. சாரி, 1 மணி ஆச்சு. 1 மணிக்கு வந்து டியூட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்த கார்கோ வந்து ஆயில் வந்திருக்கு. ஸோ இதுவும் ஆயில் தான்.
ஸோ நம்ம ஆயிலை வந்து உள்ளாடி வந்து லோட் பண்ணணும். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சு. ஓகே. இவ்வளவு நேரத்தில் 2 வண்டி முடியலை, 2 வண்டி என்ன முடியலை. இவ்வளவு நேரத்தில் 2 வண்டி ஆயில் முடியலை, 1.5 வண்டி தான் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் 2 வண்டி உண்டு. மொத்தம் 4 வண்டி எண்ணெய் லோடு பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து 1.5 வண்டி தான் பண்ணியிருக்கோம். இவ்வளவு நேரத்தில் நானே இவனை ஒரு பெரிய அடியே முடிஞ்சுங்க. நான் ஒரு கேசரி கொண்டு வந்துடுதில்ல, கேசரி, அந்த கேசரியை இந்த நாய் எடுத்து கீழே போட்டது. ஸோ அதுக்கு பதிலாக நான் அவனே கேசரி எடுத்து தூர போட்டேன். அடுத்த இந்த கார்ட்டூன் இருக்குல்ல, இந்த கார்ட்டூனை எடுத்து கீழே போட்டது. ஸோ எனக்கு ஒரு பெரிய சண்டையை முடிஞ்சு இப்போ தான் நாங்கள் சமாதானம் ஆகிருக்கோம். ஸோ நாங்கள் வேலை செய்யும்போது this person is very very gandu. Every time bad language use. This person is a big mental of code of Salala. Please no subscribe this channel boy. Thank you. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆச்சு. ஸோ வேலை இப்போ தான் முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு பிறகு ரொம்ப பிஸி. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்து. என்னென்னா, அதாவது 5 வண்டி, முதல் 4 வண்டின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 வண்டி ஆயில் வந்து அந்த 5 வண்டி ஆயில் டக்குன்னு ஸ்பீடாகவே இருந்த வேலை. ஸோ அதனால் வந்து நிறையா வீடியோஸ் எடுக்க முடியலை. என்ன ஆச்சுன்னா, நானும் அவனும் வந்து மத்தியானத்துக்கு பிறகு ரொம்ப பேசி ஒரு சண்டையே நடந்தங்க 2 இருக்கும். சண்டை மாறி சண்டை பிடிப்போம். வேலை செய்யும்போது நானும் அவனும் மாறி சண்டை பிடிப்போம். அப்போ தான் நேரம் போகும். சும்மா பேசாமல் இருந்தால் போர் அடிக்கும். அதனால் நான் ஏதாவது சொல்லுவேன், அவன் ஏதாவது சொல்லுவான். மாறி அவனை குறை சொல்கிறது, அவன் என்ன குறை சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் போவோம். இன்றைக்கி ரொம்ப கழுத்தை பிடிச்சது, நான் அவனை கழுத்தை பிடிச்சது, என்ன முடிய பிடிச்சது, அப்படி இப்படின்னு ரொம்ப இதாகவே போச்சு. நான் ஒரு மத்தியானம் காட்டியிருப்பேன், ஒரு கேசரி கப், ஒரு கப் நிறைய கேசரி கொண்டு வந்தேன்னு. ஸோ அது மொத்தமாக எடுத்து கீழே போட்டேன், நான் அவனையும் எடுத்து கீழே போட்டேன். அப்படி 2 பேரும் மாறி அடி வச்சு சண்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தோம். அப்படி மாறி அப்படி ஒரு இதாகவே போச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 day ஆஃப் இன் மை ஒர்க்கிங் பிளேஸ். ஸோ வீடியோ பார்த்தீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லி இருக்காது. ஸோ சிலப்போ வேலை இருக்கும், சில வேலை இருக்காது. சிலப்போ நல்ல வேலையாக இருக்கும், சில பார்ட்னர்ஸ் வந்து மாறுவாங்க. ஸோ இன்றைக்கி வேணால் கூட சிலப்போ அடுத்த நாள் வரும்போது வேறு ஏறக்கூடாது வேலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது. இங்கே வந்து நமக்கு எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது. நம்ம இவங்க கூட தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. நம்மளை யாரோ கூட வேலை போடுறாங்களோ, ஸோ நம்ம அவங்க கூட வந்து வேலை பார்ப்பா தான் இங்கே உள்ள நிறைய ரூல்ஸு. கேங் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ இதில் கேங் எங்களை பிரிக்கலை, 1 வருஷம் ஆச்சு கேங்கு பிரிக்கலை. ஸோ கேங்கு பிரித்தா நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்க மாட்டோம். ஸோ இப்போ இவன் வந்து எனக்கு டீம், எனக்கு கூட உள்ளவன், எனக்கு கூட வந்தவன் சேர்ந்து வேலை பார்த்தோம். இது கேங்கு பிரிக்கும் போது இவன் வேறு கேங்கு போவேன், நான் வேறு கேங்கு போகும்போது சேர்ந்தெல்லாம் வேலை பார்க்க முடியாது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து தனித்தனியாக தான் வேலை பார்ப்போம், ஒரு கேங்கு கூட வேலை பார்ப்போம். ஸோ அப்படி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 1 வருஷம் சேர்ந்து வேலை பார்த்துட்டு திடீர்னு நம்மளை பிரித்து இன்னொரு கேங்கு கூட போடும்போது, கேங்குன்னா இங்கே உள்ளவங்க தான், நாங்கள் வேறு ஆட்களோட வேலை பார்ப்போம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு இனி அடுத்த கேங்கு பிரிக்கும்போது ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய், குட் நைட்.